கிறிஸ்தவர்களே, மிகவும் பிரியமானவர்களே, 16/12/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்க மாட்டேன். தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினாலே இவரை தாங்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உங்களுடைய கரமானது இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக, தேவ மகிமை இவரோடு இருப்பதாக. கிருபைக்குள்ளாய் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் நீரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உபாகமம் 28:14 படி கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைப்பீராகும்படி கோலும் கைத்தடியும் இவர் தேட்டட்டும் சகலத்திலுமே நன்மை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 16/12/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தறியும் தேசத்தை தேட்டுவதாக உடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும். உடைய அற்புதத்திற்குள்ளாய் தேசத்தை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய கிருபையானது நன்மையை தரும்படியாக செய்தல்படியாக ஜெபிக்கிறேனப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளர்களே, 19ஆம் தேதி திக்கற்ற பிள்ளைகளோடு இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட இருக்கிறோம். ஆகவே அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வாழறும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.